ஏன்னா அசோக் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது போல ஆரம்பிச்சோம், அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்ப என்ன மொழியில நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம் எங்களுக்கே தெரியல. சில நேரங்கள்ல எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்க 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தோம்னா ரவிக்குமார் சார் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாவே இருக்கும் செட்ல. ஏன்னா நாங்க காம்பினேஷன்ல எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு. சில நேரங்கள்ல சார் இப்படி நின்னாருன்னா அங்க நிக்க மாட்டோம், நாங்க 2 பேரும் ஓடிடுவோம். சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வருவா அவரு, இப்படி எல்லாம் வர நாங்க பேசுவோம். சில நேரங்கள் அவர் காலையில ஒரு மாதிரியே மிமிக்ரி பண்றாரு, அவருக்கு முன்னாடி மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சோம். ஆனா அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக இன்னைக்கு வரும்போது அர்ச்சனை சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜ்ல ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு. முதை மறந்துட்டு போயிருச்சு, பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியில இருந்து நம்ம ஒண்ணு பாக்குறோம், காமன் மேனா நம்ம ஒண்ணு பார்க்கும் போது எவ்வளவு பெரிய லெஜண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப கூலா, ரொம்ப ஜாலியா எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையா இருந்தது. நான் எங்க அப்பாட்ட போன் பண்ணி சொன்னேன், அப்பா நீ என்ன படையப்பா படத்தை கூட்டு போனில்ல, ஆமா ஆமா அதோட டேரக்டர் எல்லாம் இருக்காருப்பா இங்க அப்படிலாம் சொன்னேன். எங்க அப்பா நம்ப மாட்டேன்ட்டாரு. அவர்கிட்ட நான் கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜ் சாக்க வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரு போட்டோ மட்டும் கொடுத்துருங்க. எங்க அப்பா இன்னமும் நம்பல, நான் படத்துல நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டுல நடிக்கிறேன், அங்க போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளவுதான்.